டிசி அகைன்ஸ்ட் நடந்த மஸ்ட் வின் மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே மறுபடியும் ஒரு நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிச் கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிக்கி பிச்ல நம்மளோட 2 பேட்டர்ஸ் ஃபென்டாஸ்டிக்கான பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. சஞ்சு சாம்சன் ஆஸ் யூஷுவல் 20 ரன் தாண்டிட்டேன்னா நான் மேட்ச் ஃபுல்லா ஆடி வின் பண்ணி கொடுத்துருவேன்ற நம்பிக்கையை நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம வின் பண்ண 5 மேட்ச்ல 4 மேட்ச் சஞ்சு சாம்சன் ஆல்மோஸ்ட் 50+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இதை விட நான் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆன பெர்ஃபார்மன்ஸ் யாருதுன்னா நம்ம கார்த்திக் சர்மாவோட பேட்டிங் இன்னிங்ஸ் தான் கைஸ். எஸ் அங்கங்க சில பல கருத்துக்கள்லாம் இருக்கு, அவர் கொஞ்சம் ஸ்லோவா ஆடினாரு, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணலன்னு. பட் டு பி ஆனஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை இந்த மாதிரி ஒரு பேட்டர் கிட்ட இருந்து எஸ்பெஷலி ஒரு 19-20 இயர் ஓல்டு பேட்டர் கிட்ட இருந்து பார்க்கறதுல ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மேட்ச் ஓவரால் எப்படி போச்சு, பாசிட்டிவ்ஸ் என்னன்றது பற்றி தான் என்னோட தரத்தை நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு ஃபர்ஸ்ட் என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ரைட், போன மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஷ் அண்ட் பிரசாந்த் வீரர் பிளேயிங் 11 ஆடி இருந்தாங்க. பட் ராமகிருஷ்ணா கோஷ் இன்ஜுரியாக அவருக்கு பதிலாக குர்ஜப்னீத் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மேட்ச்ல. அண்ட் பிரசாந்த் வீரோட பவுலிங் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லாதனால அகில் ஹுசைன் உள்ள வந்துட்டாரு. பட் டு பி ஆனஸ்ட் நான் அந்த போன மேட்ச் லைவா பார்க்கல, ஃபுல் ரிப்ளே ஒரு 3-3.5 மணி நேரம் இருந்துச்சு ஹாட் ஸ்டார்ல. நான் அதை ஃபுல்லா பார்த்துருந்தேன் கைஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் இன் பவர் பிளே அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் ஒரு ரூக்கி பவுலர் கிட்ட கொடுத்தது ஒரு மேஜர் பிளண்டர், அங்க ஒரு 20 ரன் போச்சு. பட் செகண்ட் ஓவர் 7 ரன் தான் கொடுத்திருந்தான்னு நினைக்கிறேன், நல்லாவே போட்டிருந்தாரு. ஈவன் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு 2-3 டாட் பால்ஸ் வந்துச்சு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு கரெக்டாக ஃபுல் லென்த்ல யார்க் பண்ற மாதிரி ஒரு பால் லென்த்ல போட்டாரு. அண்ட் செகண்ட் ஓவரில் ரைட் ஹேண்டர் செகண்ட்ஸ் தான் கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு பால். அண்ட் அகைன் ஸ்டெம் டு ஸ்டெம் பேடை நோக்கி போட்டிருந்தாரு. பட் அந்த அளவுக்கு பால் ஸ்பின் ஆகல, ரெவல்யூஷன்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதை நம்ம டொமஸ்டிக் மேட்சோட பவுலிங் பார்த்தே சொல்லியிருந்தோம், லைக் அவர் ரெவல்யூஷன்ஸ் கம்மியாக தான் கொடுக்குறாரு, அந்த அளவுக்கு ஸ்பின் பண்ணல. பட் ஸ்ட்ரைட்டர் பால்ஸ் அகைன்ஸ்ட் பேட் நல்லா போடுறாருன்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன பொறுத்தவரை கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைச்சேன். பட் அகைன் அவங்களை விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இன்ஸ்டன்ட்டாக தேவைனால அகில் ஹுசைனுக்கு போயிருக்காங்க இந்த மேட்ச்ல. ஸ்ட்ரைட்டாகவே அகில் ஹுசைன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட அங்கே பால் கிரிப் ஆன தெரிஞ்ச உடனே இது டெஃபினெட்லி ஒரு 150 to 160 பிச் தான், அதுக்குள்ளே கண்டெயின் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்தோம். பட் நம்ம பவுலர்ஸ் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு 130-140 சுருக்கிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் எல்லாருமே அவங்களோட ரோலை பெர்ஃபெக்டாக செஞ்சாங்க. முகேஷ் சௌத்ரி உண்மையாலுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரியுறாரு கைஸ். லைக் 140+ நல்லா போடுறாரு, அந்த ஸ்விங் இருக்கு, நல்ல பவுன்ஸ் இருக்குன்ற மாதிரி ஓவரால் நல்ல ஆட்ரிபியூட் ஷோ பண்றாரு ஃபார் இந்தியன் டொமஸ்டிக் பேசர். இன்னொரு பக்கம் நூர் அகமது ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல நல்லா பண்ணாரு. அகில் ஹுசைனும் 4 ஓவர் 20 ரன் தான் கொடுத்திருந்தாரு. ஸோ அவரும் அவரோட நல்ல ஃபார்மை கண்டினியூ பண்ணாருன்னு பிசினஸ் ஆஸ் யூஷுவல் மாதிரி 2 ஸ்பின்னர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஈவன் குர்ஜப்னீத்தும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. லைக் இனிஷியலாக வந்த மேட்ச்ல நல்லா பண்ணாரு, பவுன்ஸ் கிடைச்சது, சர்ப்ரைஸ் ஆனோம் எல்லாருமே. பர்சனலாக நான் சொல்லியிருந்தேன் பேட்டை இடிக்குதுன்ற மாதிரி. பட் அந்த மேட்ச்ல போட்ட ஸ்லோயர் பால்ஸ் எல்லாருமே டேக் ஆன் பண்ணாங்க. பட் மேட்சஸ் போக போக கரெக்டான சுச்சுவேஷனில் ஸ்லோயர் பால்ஸ் யூஸ் பண்றாரு. ஸோ இப்போ அது பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்றதுனால அவருக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நம்ம மெயின் கொஸ்டினுக்கு வருவோம். பவுலிங்ல ஜேமி ஓட்டனுக்கு ஏன் ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்கன்னு. இதை 2 விதமாக சொல்றாங்க. ஒன்று ஏதோ இன்ஜுரி ஆனதுனால ஒரு 14-15 ஓவருக்குள்ள வர வேண்டியவரை அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நேரம் வெளியே இருந்ததுனால உடனே போடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரியும் ஒரு பக்கம் பேசுறாங்க. பட் அப்படி பார்த்தா கூட அவர் 2-3 ஓவர் தான் போட்டிருப்பாரு, 4 ஓவர் ஃபுல்லா முடிச்சிருக்க மாட்டாரு. ஐ திங்க் இட்ஸ் மோர் ஆஃப் ருத்துஸ் கான்ஃபிடன்ஸ் ஆன் ஓவர் 10 ஆன் தீஸ் ட்ராக்ஸ். ஏன்னா இந்த ட்ராக்ல ஒரு 15-20 ரன் கொடுத்தீங்கன்னா அங்கேயே மொமெண்டம் போயிடும். அண்ட் இதே போல இன்னொரு ஸ்லோயர் ட்ராக்ல ஓவர் 10 நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு. அவரோட ஹை பேஸ்னால நிறைய ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு பிரேக் அப்புறம் வீடியோ போடுறதுனால எந்த பர்டிகுலர் மேட்ச் ஞாபகம் வரல. பட் ஏதோ ஒரு மேட்ச்ல மிடில் ஓவர்ல இதே மாதிரி ஸ்லோ ட்ராக்ல ரன்ஸ் நிறைய கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஓவர் 10க்கு இந்த மாதிரி ட்ராக்ஸ்ல எப்படி போடுறதுன்னு தெரியாம இருக்காருன்னு. ஈவன் குர்ஜப்னீத்தும் அந்த மேட்ச்ல ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் ஓவர் 10க்கு முதலே பால் கொடுத்து போட வைக்கலன்னு நினைக்கிறேன். பட் ப்ராபபிளி ரிஸ்வி வந்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டாவே ஒரு ஓவர் 10க்கு அந்த இடத்துல கொடுத்துருக்கலாம். பட் அந்த டைம்ல தான் அவர் வெளியே உட்கார்ந்து இருந்தாரான்றது தெரியல. மேபி அதனால தான் அந்த சுச்சுவேஷன்ல ஒரு கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். பட் எஸ் அதுதான் அவரோட தாட் ப்ராசஸாக இருந்திருக்கும். ஸோ இதை பெருசாக நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் 19th ஓவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஐ திங்க் ஸ்லோயர் பால்ஸை நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். அவரோட லென்த்தும் ஸ்பாட்டான இருந்துச்சு, லைனும் ஸ்பாட்டான இருந்துச்சு. மேபி அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் போல. இந்த மாதிரி ட்ராக்ஸில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி போடணும், எப்படி ஓவரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அவர் லேர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ பர்சனலாக என்னை பொறுத்தவரை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி டிசிஷன்லாம் இல்லை. ஆல்ரெடி ஒரு மேட்ச்சில் அவர் பார்த்துருக்காரு, அந்த மேட்ச்சில் ரன் போனனால மேபி வெயிட் பண்ணி போடலான்னு அவர் டிசைட் பண்ணியிருக்கலாம். அண்ட் முகேஷ் சௌத்ரி மேலே அவர் நிறையவே ட்ரெஸ் வச்சிருக்காருன்றது கிளியராக தெரியுது. ப்ளஸ் ஒரே ஒரு ஆள்னால அவரோட ஸ்கில் செட் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ப்ளஸ் 140+ போட்டுட்டு ஒரு கட்டர் பால் ஸ்லோயர் ஒன்று மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த நம்பிக்கையில் அவர் கொடுத்தாரு. அவரும் டீசெண்டாகவே பண்ணியிருந்தாரு. ஈவன் அந்த ஓவர்லையும் கொஞ்சம் ஸ்லாட் பாலாக இருந்துச்சு. சப்ஸ் அந்த சிச்சுவேஷனை கேபிட்டலைஸ் பண்ணல. பட் எனிவேஸ் ருத்துக்கு இந்த சைட் கொஞ்சம் லக் அடிச்சு இந்த மேட்ச் எல்லாமே ஒழுங்காக போயிருச்சுன்னே சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பெரிய கொஸ்டின், கம்போஜுக்கு இந்த மேட்ச்ல 2 ஓவர் 35 ரன் போச்சு கேஸ். டெத் ஓவர்ஸ்ல இவ்வளோ நாள் எல்லாமே ஸ்பாட்டான விழுந்துட்டு இருந்தது, இந்த மேட்ச் ஒழுங்காகவே விழல. அண்ட் நிறைய பேர் அன்ஷுல் கம்போஜோட பிளான் ஆஃப் அட்டாக்லாம் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி சில பல ட்வீட்ஸ்லாம் நான் லேட்டர் ஆன் பார்த்துருந்தேன். ஏன் ஒரு வைட் யார்க்கர் போடுறாரு, சடனாக அரௌண்ட் த விக்கெட்ஸ்ல ஏன் போடுறாரு, அது ஒழுங்காக பண்ணலையன்ற மாதிரி. அவர் இவ்வளோ நாள் அதே பாலை போட்டு அதே மாதிரி பாலை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி தான் நல்லா பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் நம்மளும்
அப்பயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவர் இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியோட தான் போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு மேட்ச் அடி வாங்க தான் போறாருன்ற மாதிரி. பட் அது இவ்வளவு நாள் வராம இருக்கிறதுக்கு அவருக்கு தான் நமக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் எல்லா மேட்ச்மே ஸ்பாட்டான டார்கெட் பண்ணாரு. இந்த மேட்ச் அவரோட எக்ஸிகியூஷனில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு கைஸ். ஐ திங்க் அடிச்ச 5-6 கடைசி 2 ஓவரில் ஒரு 3-4 பால் ஃபுல் டாஸில் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 3 பால் ஃபுல் டாஸ், 2 பால் அவங்க ஸ்லைட்டாக ஷஃபிள் பண்ணதுனால மிஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஈவன் அந்த பாயிண்ட்டில் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஷஃபிள் பண்ணுறதை இப்போ கற்றுக்கிட்டாங்கன்ற மாதிரி. ஈவன் முன்னாடி மேட்சஸில் கூட யாராவது ஷஃபிள் பண்ணியிருந்தாங்க கைஸ். அப்போ கூட அவரோட வைட் யார்க்கர் ஸ்பாட்டான எக்ஸிக்யூட் பண்ணார். பேட்டர்ஸ் மூவ் ஆகிறத பார்த்து ஸ்டெம்ப் யார்க்கர் போட்டார். கரெக்டாக விக்கெட் எடுத்தாரா இல்லை கரெக்டாக யார்க்கர் போட்டாரா எனக்கு ஞாபகம் இல்லை. அகைன் ஒரு பிரேக் அப்புறம் வரனால மறந்துட்டேன். ஈவன் இந்த மேட்ச் அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த மேட்ச் ஃபுல் டாஸ் போகாமல் யார்க்கராக விழுந்தது. இந்த மேட்ச் ஃபுல் டாஸாக விழுந்துச்சு. அசுதோஷ் சர்மா ஒரு 6 அடிச்சாரு. அவருக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளோ மேட்ச் ஒர்க் அவுட் ஆனதுனால அவர் என்னதான் அப்படி ரன்ஸ் கொடுத்தாலும் திருப்பி யார்க்கராக தான் போடுவேன்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. அது அகைன் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது கேட்டால் ரொம்ப ஹார்ஷ்னே சொல்லுவேன். பிகாஸ் இவ்வளோ மேட்சுமே அதே பிளானோட போய் அவர் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காருன்ற போது அந்த டைமில் டிஃபால்ட்டாக அவருக்கு அதுதான் தோணும், நம்ம திருப்பி அதே பாலுக்கு போவோம்னு. ஸோ இதே மாதிரி இன்னொரு மேட்ச் நடக்கும்போது இதே மாதிரி பிளானை கண்டினியூ பண்ணார்னா அப்போ டெஃபினட்டாக பர்சனலாக நான் கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வேன். என்னடா இன்னும் திருந்தலையே, ஒரு மேட்ச் அடி வாங்கிட்டாரு, திருப்பி அப்படியே பண்ணுறாருன்னு. பட் டெஃபினெட்லி அவர் அந்த மாதிரி பண்ணுற போலராக தெரியல. அவர் அகைன் லேர்ன் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்க ரெடியாக இருப்பார். ஸோ ஓவரால் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு 10-15 எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேட்டிங்கில் நம்ம சஞ்சு ருத்து தான் ஆஸ் யூஷுவல் ஓப்பனர்ஸாக இறங்கினாங்க. இந்த மேட்ச் ருத்துக்கு சரியாகவே மாட்டல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார். 13 பால் 6 ரன் தான் ஸ்கோர் பண்ணார். நான் போன மேட்ச் பார்த்துருந்தேன், போன மேட்ச் நல்ல இன்டென்டோட ஆடினாரு. பட் இந்த மேட்ச் இன்டென்ட் காட்ட ட்ரை பண்ணாரு. பட் ஸ்ட்ரைட்டாகவே எதுவுமே லாஃப் பண்ணாமல் தரையோட ஆட போயிட்டு எல்லாமே ஃபீல்டர்ஸ் கையில் போச்சு. அண்ட் இந்த மாதிரி ருத்துக்கு ஸ்டார்டிங்லேயே பவுண்டரிஸ் கிடைக்கலன்னா ஏதோ ஒரு லூஸ் பால் போடுவாங்க, அதை அடிக்கவும் செய்யாமல் தட்டியும் விடாமல் ரெண்டுத்துக்கு இடையில ஆடி அவுட் ஆயிடுவார். கரெக்டாக ஒரு ஃபீல்டர் வெளியே இருப்பாங்க, அவங்க கையிலே கேட்ச் கொடுப்பாரு. ஸோ அதே போல் தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. அண்ட் இவர் அவுட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்துச்சு கைஸ். ஏன்னா 5 ஓவர் 30 ரன் தான் வந்துச்சு. என்னடா பவர் பிளேலே ரன் வரலேன்ற மாதிரி யோசிக்கும் பொழுது லுங்கிங்கிடியோட செகண்ட் ஓவரை ஊரியல் பட்டேல் டேக் ஆன் பண்ணி ஒரு 2 6 அடிப்பார் நினைக்கிறேன் கைஸ். ஸோ அங்கே அகைன் கொஞ்சம் மொமெண்டம் எடுத்துக்கிட்டோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரியல் பட்டேல் அக்ஷர் பட்டேல் பால் அவுட் ஆஹா போச்சேன்னு யோசிச்சிருப்பேன் முன்னாடி. பட் போன மேட்சோட ரீப்ளே ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, கார்த்திக் சர்மா நம்பர் 4ல இறக்குனாங்கன்னா அவர் நின்று கேம் எடுத்துட்டு போவாருன்னு. எக்ஸலண்டான ஒரு நாக் ஆடினாரு கைஸ். சீரியஸ்லி லைக் இதை 2 விதமாக பார்க்கலாம். எஸ், நிறைய பேர் அவரோட ஸ்ட்ரைக் ரொட்டேஷனை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, அவர் ரொம்ப டாட் பால்ஸ் ஆடுறன்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. அது எல்லாமே உண்மைதான். ஈவன் அந்த டாட் பால்ஸ் நிறைய ஆடுறது 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, பவுலர்ஸை ரீட் பண்ண தெரியாமல் எல்லாமே கைக்கு போகுது, ஒழுங்காகவே ஆட தெரியல, நிறைய பால் மிஸ் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு வகை இருக்குது. பட் இவர் செகண்ட் வெரைட்டி, எல்லா பாலுமே ரீட் பண்ணுறாரு பட் ஸ்ட்ரைட்டாக கையில் அடிக்கிறாரு. ஸோ அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். இது எக்ஸாக்டாக அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் கைஸ். அதில் நான் சொல்லியிருப்பேன், அவரோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்ததில் எந்த ஒரு இடத்துலையுமே அவர் ஸ்டக்கான மாதிரி இல்லை, அவர் பாட்டு ஜாலியாக வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடிட்டு போனார்ன்ற மாதிரி. ஸோ அகைன் ஃப்ரீ ஃப்ளோயிங் இந்த சென்ஸ் லைக் எல்லா பாலும் 6-4 அடிக்கிறது தான் ஃப்ரீ ஃப்ளோயிங் இல்லை. அந்த மிடில் ஆர்டர் பேட்டர் அவரோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி எந்த பாலுமே ஸ்டக் ஆகாமல் கிளியராக கான்ஃபிடன்ஸாக பேட்டிங் ஆடுறாருன்றதான் கொஸ்டின். அதை எக்ஸாக்டாக அவர் பண்ணார். போன மேட்ச்லேயே அதே தான் பண்ணார். இந்த மேட்ச் அகைன் கண்டினியூ பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணாருன்னே சொல்லுவேன். சஞ்சு ஒரு பக்கம் நல்லா ஆடிட்டு இருக்கிறனால செமையான செகண்ட் ஃபீல்டில் கேம் ஆடினாரு கைஸ். வேற லெவல் இம்பாக்ட்ஃபுல்லான இன்னிங்ஸ். பவர் ஹிட்டிங் சொல்லி கொடுத்துடலாம், ஸ்ட்ரைக் ரொட்டேஷனும் சொல்லி கொடுத்துட்டான். கேம் அகேன்ஸ்ட் பேஸ், ஷார்ட் பால் அகேன்ஸ்ட் தான் தடுமாற்றங்கள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம். பட் இன் ஜெனரல் பேஸ் அகேன்ஸ்ட் கேமும் நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம். பட் மேட்ச் டெம்பரமெண்ட்டில் யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது கைஸ். அந்த ஸ்கில் இன்பில்ட்டாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா மட்டுமே தான் நீங்கள் கேமை ஈஸியாக ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. பேட் பால்ஸ் மட்டுமே டேக் ஆன் பண்ணி அடிக்கிறதுலாமே ஒரு தனி ஸ்கில் தான். இந்த பர்டிகுலர் விஷயத்தில் கார்த்திக் சர்மாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க தான் டெவால் பிரவர்ஸை ஏன்டா தூக்கி அடிக்கிறானேன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அகெயின் இதுதான் ஒரு டீம் கைஸ். எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸை இன்னொரு பிளேயர் வச்சு நீங்கள் கவர் பண்ண பார்க்கணும். பட் அந்த ஒரு ஸ்கில் ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர், எஸ்பெஷலி ஃபார் நம்பர் 4 பேட்டர் ரொம்ப க்ரூஷியல். இந்தியாவுக்கே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, நம்பர் 4 பேட்டர் கரெக்டாக இல்லாமல் நம்ம விஜய் சங்கர்லாம் வேர்ல்டு கப்பில் ஆடி இருக்கோம். அது நேச்சுரலாக கார்த்திக் சர்மாட்ட இருக்குது. அவருக்கா தோணுது லைக் இனிஷியலாக கொஞ்சம் ப்ரெஷர் இருந்திருக்காரு, கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்குன்னே வச்சுக்கலாமே. பட் அதுக்கப்புறம் டீம் மேனேஜ்மெண்ட்டே அவர்கிட்ட சொன்னா கூட இந்த அளவுக்கு கம்போஸ்டா அவர் ஆடுறது தான் எனக்கே ஷாக்கிங்காக இருக்கு. 40 ரன் 2 மேட்ச் ஆல்மோஸ்ட் 100 ரன் பார்ட்னர்ஷிப், ஒன்று சஞ்சுவோட ஒன்று ருத்துவோட. ஸோ இதே மாதிரி கார்த்திக் சர்மா ஆட ஆரம்பிச்சிட்டாருனா, அவரோட விக்கெட்டை ஈஸியாக கொடுக்காம விட்டுட்டாருனா டெவால் பிரவுஸ்க்கு அவரோட நேச்சுரல் கேம் ஆடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். பிகாஸ் ஓகே கார்த்திக் சர்மா கொஞ்சம் கேம் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு ஸ்கோரில் நிலை நிறுத்திடுவான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே கொடுக்கும். அண்ட் இன்னொரு பாயிண்ட், இதே மேட்ச்சில் கார்த்திக் சர்மா அடிக்க போய் அவுட் ஆகிட்டார்னா மேபி இன்னொரு SRH மேட்சான
கொலாப்ஸ் மாதிரி கூட ஆக வாய்ப்புகள் இருந்திருக்கும். அண்ட் அது கூட நீங்கள் ஆட் ஆன் பண்ணுறதுக்கு பிரவுஸோட டெம்பரமெண்ட் இஷ்யூஸ் அண்ட் டூபேயோட அவுட் ஆஃப் ஃபார்ம் ப்ளஸ் ஓவர் 10 at 7 அக்கிலூசன் at 8ன்ற போது ஆல்ரெடி ஒன் பெட்டர் ஷாட்டாக ஆடுறீங்க. ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கூட 8 out of 10 தாராளமாக கொடுக்கலாம். ரெண்டு இன்னிங்ஸ்க்குமே போன இன்னிங்ஸ்க்கு ஒரு 7.5, இந்த இன்னிங்ஸ்க்கு ஒரு 8 to 8.5 நான் தாராளமாக கொடுப்பேன். மேபி ஹை ஸ்கோரிங் சுச்சுவேஷன்ஸில் ஒரு ஃப்ளாட் பிச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஆடினார்னா நம்ம அப்போ கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் இந்த ரெண்டு மேட்ச்சில் அவரோட ஆட்டத்தில் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. லேர்ன் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது, பட் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குலாம் பெருசாக எதுவுமே இல்லை கைஸ். ஸோ எக்கச்சக்க ஸ்கில் அவர்கிட்ட இருக்குது. ஆல்ரெடி காசு கொடுத்து வாங்க முடியாத மேட்ச் டெம்பர்மெண்ட் அவர்கிட்ட தாராளமாக இருக்குது. ப்ளஸ் ஸ்பின் அகேன்ஸ்ட் தான் செம க்ளீனாக ஆடுறாரு கைஸ். இந்த அளவுக்கு ஸ்பின்னை க்ளீனாக ஆடி பார்த்த பிளேயர் வந்து நம்ம ருத்துராஜ் கைக்வாட் தான். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பின் அகேன்ஸ்ட் தான் ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடுறது, ஃபீட் மூவ்மெண்ட்லாம் இருக்கும், சூப்பராக ஆடுவார். அதே மாதிரி தான் இப்போ கார்த்திக் சர்மா ஆடிட்டு இருக்காரு. ப்ளஸ் இன்னொரு ஃபன் விஷயம் என்னன்னா, மேட்ச் கொஞ்சம் சேஃபான ஜோன் போனதுக்கப்புறம் தான் பேசஸ் அகேன்ஸ்ட் தான் அவரோட இன்டர்ட்டை காட்டினாரு. ஸோ பேசிக்காக ஒரு எம்எஸ் தோனியோட டெம்ப்ளேட் ஆஃப் இன்னிங்ஸ்லேருந்து ஒரு பேஜை கிழிச்சிட்டு வந்து அதை பார்த்து காப்பி அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆல் இன் ஆல் இந்த ரெண்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா தான் மேஜர் பாசிட்டிவ் ஃபார் சிஎஸ்கே. ஸோ இதுக்கப்புறம் என்ன தான் பவர் பிளே நடந்தாலும் ஈவன் 3 ஓவரில் 2 விக்கெட் விழுந்தா கூட கார்த்திக் சர்மாவை தைரியமாக அனுப்புங்க. அந்த பையன் மட்டும் பேஸோ ஸ்விங்கோ இருந்து அதை டிஃபெண்ட் பண்ணி இதே மாதிரி விக்கெட் கொடுக்காம ஆடிட்டாங்கன்னா தென் ஹீ வில் பி யுவர் பேங்கபிள் பிளேயர் ஃபார் த நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ். அகைன் இப்பயே ஒரு 70% தான் அப்படி தான் இருக்குது. ஸ்பின் அகேன்ஸ்ட் தான் க்ளீனாக ஆடுறாரு, கொஞ்சம் பவர் கேம் நல்லா இருக்குது, மேட்ச் டெம்பரமெண்ட் நல்லாவே இருக்குது. பேஸ் அகேன்ஸ்ட் தான் டிஃபெண்ட் பண்ணுறாரா, ஸ்விங் அகேன்ஸ்ட் தான் டிஃபெண்ட் பண்ணுறாரா, அங்கேருந்து கேமை இதே மாதிரி எடுத்துகிட்டு போய் ஒரு 50-60 நடிச்சிட்டாருன்னா அவர் தான் நம்மளோட நம்பர் 4 இனி வரப்போகிற பல வருஷங்களுக்குன்னு தாராளமாக சொல்லிடலாம் கைஸ். அண்ட் ஈவன் ஒன் மோர் பாயிண்ட் டு ஆட் ஆன் என்னன்னா, இப்போ எல்லாருமே பேஸ் ஹிட்டர்ஸாக இருக்காங்க, ஸ்பின் ஹிட்டர்ஸ் கம்மியாயிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கி பிச்சஸ்லாம் ஆடுற பிளேயர்ஸ்லாம் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்காங்க. ஸோ அகைன் அந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போது கூட ஒரு நல்ல ஸ்பின் ஹிட்டராக கார்த்திக் சர்மா இந்த மாதிரி ட்ரிக்கி பிச்சஸில் ஆடுறாருன்றது அகைன் ஒரு மேஜர் பாசிட்டிவ். ஸோ எப்படி பார்த்தாலுமே இவரோட இன்னிங்ஸ் பாசிட்டிவான இன்னிங்ஸ் தான் கைஸ். நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்சும் ஆட நிறைய கான்ஃபிடன்ஸ் வருது. அண்ட் இவருக்கு கூட நம்ம சஞ்சு தான் மெயின் ஸ்டாரே இந்த மேட்ச்சில். பட் ஆஸ் யூஷுவல் சஞ்சு அவரோட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணதுனால பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பட் எனிவேஸ் இனி வரப்போகிற மேட்சஸில் பார்ப்போம் சிஎஸ்கே வின் பண்ணுறாங்களா இல்லையான்னு. தென் வின் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம் பிளே ஆஃப் கிடைக்குமா இல்லையான்னு. ஸோ நீங்கள் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் யாருன்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க கைஸ். அண்ட் நீங்கள் கார்த்திக் சர்மாவோட இன்னிங்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.